ஹலோ புனிதா, என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளோ நேரமா ரிங் போகுது, நீங்கள் எடுக்கவே இல்லை. நான் வந்து சரி சரி, நீங்கள் ஏதாவது வேலையாக இருந்திருப்பீங்க, இல்லைனா உங்கள் அக்கா பக்கத்தில் இருந்திருப்பாங்க. ஓ, அந்த ராஸ்கல் தான் பேசிட்டு இருக்கானா? சரி புனிதா, நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நாம் அன்னைக்கு போனோம்ல என் ஃப்ரெண்டு வீடு, அவன் வீட்டுக்கு இன்றைக்கும் போகணும். அவன் தங்கச்சிக்கு இன்றைக்கும் நாம தான் சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக என் கூட வரணும். நான் வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். வச்சிருட்டா? கடவுளே, கருப்பா, என்ன இது? இவ்ளோ தைரியமா அவளை எங்கேயோ கூப்பிடுறான். அப்ப புனிதா என்கிட்ட பேசினதெல்லாம் பொய்யா? ஒன்னும் புரியலையே. இப்ப நான் என்ன செய்யறது? சின்னையா சாப்பிடலாமா? சாப்பாடுலாம் ரெடியா இருக்கியா? சாப்பிடுங்கயா. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு சாப்பாடு எடுத்து நான் சொன்னேன் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ண சொல்லி. இல்லையா, நீங்க சாப்பிட தானே வந்தீங்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை? போய் சமைக்கிற வேலையை மட்டும் பாரு. போ. தர்ம சங்கடமா இருக்கு. ஐயா, அதெல்லாம் முடிச்சிருந்தே உங்களுக்கு சாப்பாடு எடுத்து. முடிஞ்சிருச்சுன்னா போய் தூங்கு, இல்லனா மல்லாக்கா படுத்து போன்ல ரீல்ஸ் பாரியா. படுத்து தூங்கி, இல்லனா டான்ஸ் ஆடி, இல்லனா பாட்டு பாடி, என்ன வேணா செய்ய போ. ஐயா, அப்படிங்களா ஐயா? அப்படிதான் சொல்றேன். எத்தனை தடவை சொல்றது? இத பாரு கல்யாணம், இன்னில இருந்து சமைக்கிறது மட்டும் தான் உன்னோட வேலை. இத பாரு, இந்த தட்டு எடுத்து வைக்கிறது, இந்த சர்வ் பண்றது, இதெல்லாம் உன்னோட வேலை இல்ல. புரிஞ்சுதா? ஐயா, அப்ப யாரு பரிமாறுது, யாரு தட்டை கழுவுவா? யோ, பசிக்கிறவங்க வந்து எடுத்து போட்டு சாப்பிடட்டும், அவங்களே பரிமாறிக்கட்டும். இத பாரு கல்யாணம், நீ சமைக்கிற வேலையை மட்டும் பாரு. சரிங்க அரசே. Do what I say. இல்ல சின்னையா, I want to. What சின்னையா? Call me முதலாளி. எங்க சொல்லு? Call me முதலாளி. நீங்க தானே சொல்ல சொன்னீங்க, அப்புறம் நீங்க முறைக்கிறீங்க. சரிங்க முதலாளி. குட். இப்ப போய் எனக்கு ஒரு பிளேட் மட்டும் எடுத்துட்டு வா, ஜஸ்ட் ஹெல்ப்புக்காக. போ. நந்தினி, ரூல்ஸ் போறாரு. நந்தினி, தோ வர நந்து வா. என்னடா சார்? வா உட்கார். என்ன சாப்பிடதான் கூப்பிட்டேன். வா உட்காரு. பசிக்கலையா உனக்கு? வா உட்காரு. நாம ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு சாப்பிடுவோம். பரவாயில்ல சார், எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு நீ என்ன ஹோட்டல் பேரரா? அதெல்லாம் முடியாது. வா நந்தினி உட்காரு. இன்னையில இருந்து எல்லா நடைமுறையும் மாறணும். சொல்றாருல, யாரையுமே நிம்மதியா ஒரு டீ கூட குடிக்க விட மாட்டானா? பாட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கான். சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்பா நீங்க வேற இப்படி உட்கார்ந்து சாப்பிடணும், சரியா? நீ ஒண்ணும் பயப்படாத நந்தினி. இனிமே நம்மள பார்த்து தான் இங்க எல்லாரும் பயப்படணும். கல்யாணம், பயந்து போறவங்கள பத்தி கவலைப்படாத. தள்ளு. இங்க பாரு, இன்னையில இருந்து ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் சமைக்கிற வேலையை மட்டும் தான் செய்வான். இங்க பாருங்க, பசிக்கிறவங்க அவங்களே பரிமாறிக்கிட்டோம். புரியுதா கல்யாணம்? கரெக்ட் தானே? கரெக்ட் தாயா. மறு பேச்சுக்கு ஒண்ணும் இல்ல சிங்கம். இவனை எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு தான் சாப்பிடணும். ஓகேவா? பரவாயில்ல, நானே பரிமாறிக்கிறேன். என்ன நீ கம்பெனியோட CEO, நீ உனக்கு நான் பரிமாறுறேன் நந்தினி. அதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். என்ன கல்யாணம், கரெக்ட் தானே? நம்ம கம்பெனி CEOடா. ஐயோ ஓகே மேடம், என்ன வேணும்? சாம்பார், சட்னி வேணுமா?